பார்த்தாலே தெரியுது. எஸ். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? தி க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஹேஸ் ஸ்டெடி ஸ்டேட் யூனிட் ரேம்ப். என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் ரேம்ப். ஓகேவா? ஸோ இப்போ இன்புட் என்ன? யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் ரேம்ப். யூனிட் ரேம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட் ரேம்ப் அப்படின்னா டி இன்டு யூ ஆஃப் டி அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ டைப் பண்ண 1. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இஎஸ்எஸ் ஸ்டெடி ஸ்டேட் எரர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை கேவி. கரெக்டா? கேவி என்ன ஃபார்முலா? லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ். ஜி ஆஃப் எஸ் என்ன இருக்குது? கே டிவைடட் பை எஸ் இன்டு எஸ் ப்ளஸ் 2. ஸோ எஸ்எஸ் கேன்சல் ஆகிடும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கே டிவைடட் பை 2ங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ இஎஸ்எஸ் போன சமயம் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பட் அதே சம் கிடையாது, வேறு நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு அப்கமிங் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு உங்களுக்கு 0.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கூட என்ன செய்யலாம்? சம் கேட்கலாம். ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அதனால் சொல்கிறேன். ஸோ கே டிவைடட் பை 2. ஸோ என்ன வரும்? 2 டிவைடட் பை கே. நமக்கு இஎஸ்எஸ் உடைய வேல்யூ கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? இஎஸ்எஸ் உடைய வேல்யூ 0.1ன்னு கொடுத்தாங்க. ஸோ 0.1. therefore k equal to 2 divided by 0.1 என்ன கிடைக்கும்? ஓகே, 2 into 10 power 1. ஸோ 20. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எஸ். சின்ஸ் டைப் 0. எஸ், வெரி குட். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். ஸோ 5 கொஸ்டின்ஸ்